ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட கையிலயும் கால்லயும் விலங்கு வேற போட்டிருக்கான். இவன் எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்பதான் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல கதை நடந்தது என்ன அப்படின்றத காட்டுறாங்க. என்னோட பேரு அனன். நீங்க பார்க்கலாம், என்னடா இவன் இவ்வளோ சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவளை கட்டி போட்டு இவ்வளோ கொடுமை பண்ணிட்டு இருக்கான், ஆனாலும் இவ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சைலண்டாக இருக்காளே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நான் தான். இப்போ ஆனால் நான் இவனை விட்டு விலகி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆனால் அது என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து ஜங். இவன் உள்ளே வந்த உடனே ஹீரோயினை தூக்கி பெட்டில் உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு சூப் எடுத்துன்னு வந்து ஊட்டி விடுறானா. அப்போ ஹீரோயின் முடியாது, எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. இதை பார், நான் உன்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், எப்போவுமே நீ எனக்கு நாய்க்குட்டி மாதிரி தான். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சு தான் ஆகணும். உட்காருனா உட்காரணும், சாப்பிடுனா சாப்பிடணும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, மரியாதையாக சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். அவளும் வந்துட்டு வேற வழியே இல்லாமல் சாப்பிட்றா. இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. இப்போ ஒருத்தைய காட்டுறாங்க இல்லையா, இவளோட பேர் வந்து ஹனி. இவ என்ன சொல்றான்னா, இவன் வந்து யாருன்னா ஜியாங் குரூப்போட ஒரே வாரிசு. இவனை வந்து எனக்கு நிச்சயதார்த்தம் சின்ன வயசுல பண்ணிட்டாங்க, ஆனா இவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. உன்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அவனை எப்படியாவது உன் வலையில விழ வச்சு அவனை லவ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து எங்களுக்குள்ள இருக்க என்கேஜ்மெண்ட்டை அவனே கேன்சல் பண்ணணும். இது மட்டும் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா அவனா வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணவே மாட்டான். வேற வழியே இல்லாம நான் வந்து அவனை கல்யாணம் பண்ற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றா. எதுக்காக உங்களுக்கு இந்த பர்சனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அவன் தப்பானவன் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா வந்து அவனை மாதிரி ஒரு காமான பர்சனை நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. எனக்கு அதனாலேயே வந்துட்டு அவன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கூண்டுல போட்டு வளர்க்கறது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம். இதை பாரு, இந்த கூண்டை தங்கத்திலேயே செஞ்சிருக்கேன். ஸோ இது எவ்வளவு காஸ்ட்லியான விஷயம் தெரியுமா? இதுல நீ சந்தோஷமா வாழலாம். நீ வெளியில போனீங்கன்னா உனக்கு எதுவுமே சேஃபே இல்லை அப்படின்னு அந்த பறவைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவளுக்கு கொடுத்து வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. கொஞ்சம் கொஞ்சமா இவனை ஃபாலோ பண்றா. என்ன